ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரணம்பட்டியிலேருந்து பீலமேடு வரைக்கும் போயிட்டுருக்கோம். சரி, சாரணம்பட்டியிலேருந்து சாப்பிட்லான்னு தான் பார்த்துட்ருக்கோம். சரி, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல. நம்மலாம் சாரணம்பட்டியிலேருந்து ஃப்ரோசன் மால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடை எந்த கடைக்கு போகிறதுனே தெரில. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் வந்து இந்த இந்த இடையில எங்கேயும் இல்லை. சரி, பீலமேடு போகிறப்ப எங்கேயாச்சும் கடை இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரோசன் மால்கிட்ட போகிறப்ப கூட ஏதாச்சும் கடை இருந்தால் சாப்பிட்டு போய்க்கலான்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி மில்ஸ் வந்து தாண்டியாச்சு. சாரணம்பட்டியிலேருந்து அம்மன் நகர் எஸ்ஆர்பி மில்ஸ் தாண்டியாச்சு. அடுத்து ஃப்ரோசன் மால் தான். ஃப்ரோசன் மால்கிட்ட கூட ஏதாச்சும் ஒரு கடை இருந்தால் சாப்பிட்றோன்னு பார்க்குறோம். மணி 9 மணி ஆயிடுச்சு. மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டது பசி ஆயிடுச்சு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரோசன் மாலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு சின்னதாக இருக்கும். ஃப்ரோசன் மால்லேருந்து இந்த பக்கம் சரணம்பட்டி வர ரோடெலாம் நல்லா பெருசு பண்ணிட்டாங்க பாருங்கள். அதனால் இங்கே டிராஃபிக்லாம் எதுவும் இருக்காது. நம்ம ஃப்ரோசன் மால் வரைக்கும் மட்டும் தான் டிராஃபிக்காக இருக்கும். காந்திபுரத்துலேருந்து ஃப்ரோசன் மால் வர வரைக்கும் தான் டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் டிராஃபிக்லாம் இருக்காது. ரைட் சைடில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்காண்ணா. அது வரைக்கும் இந்த ஃப்ரோசன் மால் ஏரியாவில் எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. பார்ப்போம் எங்கேயாச்சும் கடை கிடைக்குதான்னு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இதுதான் டக்குன்னு நமக்கு எதுவும் கடை கிடைக்காது. நம்ம தேடி தான் போக வேண்டியதாக இருக்குது. அந்த சரணப்பட்டியிலே ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் யாருமே இல்லை. மெயினான இருந்தால் மெயின் ரோட்லேயே யாருமே இல்லை. சரி, நம்ம போய் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு சரி முன்னாடி எங்கேயாச்சும் போய் பார்ப்போன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஃப்ரோசன் மால் ஏரியா வந்தாச்சு. ஃப்ரோசன் மால் ஏரியாலையும் அளவுக்கு லைட்டும் போடாமல் போகிறோம். பார்க்கவே இல்லை. டக்குன்னு லைட்டும் போடல. திடீர்னு பார்க்கவும் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காங்க. மழை வேறு வந்துட்டுருக்கு. மழை தூரிட்டுருக்குது. மலையிலேயும் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சரி, நம்ம பீலமேடு போகிறப்போ அந்த இடையில ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கேயே போய் சாப்பிட்டுக்குவோம். நம்ம கடையை தேடி கண்டுபிடிச்ச போகிறக்குலாம் நமக்கு டைம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச கடைனா டக்குன்னு நம்ம போயிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம புதுசாக ஒரு கடையை தேடணுன்னா கஷ்டம்தான். இந்த ஃப்ரோசன் மால் சிக்னல் வந்தாச்சு. இதுலேருந்து நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். லெஃப்ட்டு திரும்பி போய்க்கலாம். லெஃப்ட்டு திரும்பினோம்னா விளாங்குறிச்சி போகிற ரோடு. லெஃப்ட்டு திரும்பி நீங்கள் ரைட்டு திரும்பினீங்க அப்படின்னா கணபதி மாநகர், காந்தி மாநகர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய்க்கலாம். கேமராவில் தண்ணி பட்டனால நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த பக்கமே போகலாமா? பக்கம் போனாலும் கடை இருக்கா என்னன்னு தெரில. அந்த வழியில் போயிடலாமா? அந்த வழியில் கடை இருக்கான்னு பார்த்துட்டு போவோமா? அந்த பக்கம் எங்கேயாச்சும் கடை இருக்கான்னு? அந்த சைடும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எதுவும் அந்த சைடும் எதுவும் ஹோட்டல் இல்லை. அந்த காந்தி மாநகரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே நல்லாயிருக்கும். நம்ம அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். மழை வேறு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படினாலும் 10 மணி 11 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த பச்சை கலரில் ஒரு பூ இருக்குது பாருங்க, அதோட சீசன் ஆட் இருக்குது. நல்லா ஸ்மெல் வந்து அந்த சென்ட்டு மாதிரி ஸ்மெல் வருது நல்லா. அது இப்போ நம்ம இது செப்டம்பர் மந்த் தான். அந்த செப்டம்பர் மந்த்து அந்த பச்சை கலரில் ஒரு பூ இருக்கும். நான் காட்டுறேன் மார்னிங் டைமு. அது போனாவே அந்த பூவோட வாசம் நல்லா சென்ட்டு மாதிரி வாசம் அடிக்குது. சரி, ஓகே. இந்த பக்கம் எதுவும் கடை இல்லை. நான் அந்த கடைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். டின்னர் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காந்திபுரத்தில் இருக்கிற ஹோட்டல் பென் குயின் அங்கே தான் சாப்பிட்ருந்தோம். தோசையும் புரோட்டா வாங்கியிருந்தோம்.
டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. தோசை கொடுக்குற சட்னி சாம்பார் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லாலிபாப்பு நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோன்னு தெரில. லாலிபாப் 4 பீஸ் கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.